ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பொட்டேட்டோ கிரேவி தான் பார்க்க போகிறோம். இது கொஞ்சம் ஸ்பெஷலாகவும் இருக்கும், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். பொட்டேட்டோலாம் வேக வச்சு எடுத்துக்கலாம். தோல் நீக்கிட்டு இது மாதிரி ரவுண்டாக கட் பண்ணியிருக்கேன். இந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம். வாங்க இப்போ கிரேவி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு மிக்ஸி ஜாரில் 3 தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன், 1 வெங்காயம், ஏழு பல் பூண்டு, பச்சை மிளகாய் 5. இப்போ இதை அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்ல கலர்ஃபுல்லாக கிரேவிக்கு ரெடி ஆயிடுச்சு மசாலா. வாங்க இப்போ செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். பட்டை 1 ஆட் பண்ணிக்கிறேன். சோம்பு 1 ஸ்பூன், அடுத்து ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிடலாம். தனியாத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இந்த மசாலாலாம் சேர்க்க சொல்ல கேஸ் வந்து சிம்மில் வச்சுருங்க, அப்போ தான் கருகாமல் இருக்கும். மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். தனி மிளகாய் தூள் 1 ஸ்பூன், ஸ்பைசஸ் எல்லாத்தையும் ஆயில்லையே லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம், அப்போ தான் நல்லா கலர் கொடுக்கும். அரைச்சி வச்சுருக்க விழுதை ஆட் பண்ணிடுறேன். இப்போ இந்த ஸ்பைசஸோடு இந்த விழுதை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அரை கப் அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். நிறைய வாட்டர் ஆட் பண்ண வேண்டியதில்லை, ஏன்னா நம்ம பொட்டேட்டோவை ஆல்ரெடி வேக வச்சுட்டோம். இந்த கிரேவி வந்து சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு வந்து மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். கல்லுப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். இப்போது தயிர் ஆட் பண்ணிடலாம். தயிர் ஆட் பண்ணிட்டு உடனே மிக்ஸ் பண்ணி விட்டுடணும். மிக்ஸ் பண்ணியாச்சு. இது கொதித்து ஆயிலெலாம் பிரிஞ்சு வரட்டும். க்ளோஸ் பண்ணிடலாம். ஆயிலெலாம் பிரிஞ்சு எவ்வளோ கலர்ஃபுல்லாக வந்திருக்கு பாருங்கள். இப்போ வேக வச்சுருக்க உருளைக்கிழங்கை அப்படியே ஆட் பண்ணிடுறேன். ஃபைனலாக கரம் மசாலா அரை ஸ்பூன் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுடுறேன்.
இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். கொதிச்சு வரட்டும், க்ளோஸ் பண்ணிடுறேன். பொட்டேட்டோ கிரேவி ரெடி ஆயிடுச்சு. டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு வந்து மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ்.